ॐ सहना भवतु सहनो भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ. நாம் ஏற்கனவே சொன்னது போல 15, 14, 15, 16 மூன்றும் சரஸ்வதியுடைய ஸ்லோகங்கள். இதில் 16வது அன்னை அருணாமூர்த்தியாக ஞான வேதத்தை காட்டக்கூடிய அருணா களம் பொருந்திய சரஸ்வதியாக காட்சி தருகின்றார். அவளுடைய அந்த ஸ்லோகத்தை நாம் இப்போது பார்க்கலாம். कवीन्द्राणां चेतः कमलवनबालातपरुचिम् भजन्ते ये सन्तः कतिचिदरुणामेव भवति विरिञ्चि प्रेयस्यास्तरुणतर शृङ्गारलहरी गभीराभिर्वाग्भिर्विदधति सतां रञ्जनममी. कवीन्द्राणां चेतः कमलवनबाला तपरुचिं भजन्ते ये सन्तः कतिचित् अरुणामेव भवति विरिञ्चि प्रेयस्यां तरुणतरशृङ्गारलहरी गभीराभिर्वाग्भिर्विदधति சதாம் ரஞ்சனமமி. இந்த அமி அப்படின்றது செல்லமாக கூப்பிடுறது. குருவாயூரப்பனை பட்டோதர தீட்சிதர் அவருடைய அந்த நாராயணிய தசகத்தில் போய் பார்த்தீங்கன்னா அமி அமி அப்படின்றது நிறைய இடத்துல வரும். இந்த ஸ்லோகத்திற்கான யந்திரம் இது வாக்தேவதையுடைய மந்திரம். அதனால் வம் 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 என்பது பீஜ மந்திரமாக இருப்பது. இதன் பொருளை சொல்வதற்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். இந்த ஸ்லோகத்தை 46 நாட்கள் ஒரு நாளைக்கு 1000 முறை பிரயோகம் செய்தால், பாராயணம் செய்தால் சரஸ்வதி கட்டாட்சமும் வாக்தேவதையின் கட்டாட்சமும் கிடைக்கும் என்பது இதன் பொருள். இந்த ஸ்லோகத்திலேயே ஒரு தாத்பரியம் என்னன்னா, சரஸ்வதியுடைய பீஜ மந்திரமான ஐம் என்னும் மந்திரம் இந்த ஸ்லோகத்திலேயே உள்ளே புகுத்தப்பட்டுள்ளது. ரொம்ப அழகாக அவங்களே they have insert inside the ஸ்லோகா. அது ரொம்ப ஒரு ஸ்பெஷல். இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி எப்படியாப்பட்டவள் என்றால் அருணோதயம்னா இந்த சூரியன் வரும்பொழுது முதலில் செக்கச்சிவந்த வானமாக வரும். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் வருவார். நீங்கள் சன்ரைஸை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வருவதற்கு காரணம், சூரியன் வருவதற்கு முன் அவனுடைய தேரை இட்டு செல்லக்கூடிய 7 ஒற்றை சக்கரத்தில் 7 குதிரைகளை பூட்டிய அந்த சூரியனின் தேரை இழுத்து செல்லக்கூடிய அந்த சாரதிக்கு பேர் அருணன்னு பேர். யாருன்னா அவங்க வினதாவுடைய 2 குழந்தைகளில் ஒன்று அருணன், இன்னொருவன் கருடன் என்று சொல்வார்கள். இந்த அருணனுக்கு இடுப்பிற்கு கீழே கால் கிடையாது. அதனால் சூரியன் அவனை தன்னுடைய தேரின் சாரதியாக அமைத்து வைத்துள்ளான். அந்த அருணன் வரும்பொழுது அப்படியே வானமெல்லாம் செக்கச் சிவந்து இருக்குமாம். இவ்வளோ சொல்லிட்டு சொல்கிறாங்க, அந்த அருணனுடைய கலரை ஒத்த, அதாவது இளஞ்சூரியனை போன்ற செந்நிற மேனியை கொண்ட என் தாயே சரஸ்வதியே, அதுதான் அருணா சரஸ்வதி அப்படின்வாங்க. அவளுடைய அழகை சொல்லுவதாக இந்த ஸ்லோகம் வந்துள்ளது. ஏ சந்தக பவந்தீம் பஜந்தே அப்படி எடுத்துக்கோங்க. உன்னை யார் வணங்குகின்றார்களோ, எங்க இருக்கு ஏ சந்தக, இது இருக்கு பாருங்க. ஏ சந்தக பஜந்தே அப்படி எடுத்துக்கோங்க. பவதி, உன்னை யார் வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? பாலா
ஆதப ருச்சிம், ஆதபனா ஹாட், ஓகேங்களா, ஹீட்டிங். உன்னுடைய அந்த உன்னை வணங்குபவர்களுக்கு புது சந்திரனை ஒத்த புதிதாக வரக்கூடிய அந்த சந்திரன், அதாவது சூரியோதயத்தில் வரக்கூடிய அந்த சந்திரனை போன்ற தேஜஸும் கவீந்திராணாம் சேத கமலவன கதிச்சித் அருணாமேவ பவதி. அருணானா ரெட்டிஷ் கலர்னு வச்சுக்கோங்க. கவீந்திராணாம் சேதக கமலவன கதிச்சித் அருணாமேவ பவதி அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இப்படி ஒரு விதமாக இது வந்து நம்ம 2 விதமாகவே இந்த ஸ்லோகத்தை பறிக்கலாம். முதல் விதமாக நான் சொல்கிறேன், 2வது விதமாக திரும்பவும் சொல்கிறேன். அமி சந்தம் ரஞ்சனமமி விததி, அவர்கள் ரொம்பவும் பாக்யவான்கள். ஏனென்றால் கபீராபி வாக்பிகி, உன்னுடைய அருணோதயம் கொண்ட செக்கச்சிவந்த திருமேனியின் அழகை கண்டதால் அவர்களுக்கு நல்ல வாக் சக்தி கிடைக்கும். தருணதர ஸ்ருங்கார லகரி, அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் உன்னுடைய அந்த வாக் சக்தியை கொண்டு உன்னை கவிநயம் புகுந்து உன் கட்டாட்சத்தினால் தெய்வீக கவிகளை எல்லாம் படைக்கும் திறமையை பெறுகின்றார்கள். விரிஞ்சி பிரேயசக என்று நம்ம அதுக்கு இது பண்ணிக்கணும். அதாவது இந்த நான் சொன்னேன்ல முன்னையே, இந்த ஸ்லோகத்திலேயே ஐன்ற அந்த பீஜத்தையே வாக்தேவதையோடைய பீஜை எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு. அருணாம் ஏவ பவதீம் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த அருணாம் ஏவ பவதி எங்கே இருக்குது? அருணாம் ஏவ பவதி கண்டுபிடிச்சிட்டிங்களா? அருணாமேவ அருணாமேவ பவதி ஐம் அருணாம் ஏவ அப்படின்னு அதை சேர்த்து படிச்சிங்கன்னா ஐம்ன்ற பீஜ மந்திரம் வந்துடும். அப்போ இந்த வாக்தேவை சரஸ்வதியோடைய வாக்தேவதையோடைய அந்த மந்திரத்தை அவங்க சொல்கிறாங்க. இப்படி ஒரு விதத்தில் பிரிக்கலாம். லக்ஷ்மிதரர் வேறு மாதிரி பிரிக்கிறார். இது மீன்ஸ் மந்திரம் பொருள் ஒன்று தான், ஆனால் பிரித்து பார்ப்பதில் கொஞ்சம் வித்தியாசமாக. கவீந்திரானாம் கவியரசர்களுடைய சேதக கமலன வன பால தபருச்சிகி, சித்தமாகிய தாமரை வனத்தில் உதயசூரியனை போன்ற பிரகாசிப்பவளே. அதாவது கவியுடைய புத்தியில் அம்மா ஸ்ரீவாக்தேவ்யை நமக அப்படின்னு நமஸ்காரம் பண்ணும்போது என்னுடைய சித்தத்தில் நீ சூரியனை போல உதிக்கின்றாய். சூரியனை உதித்தால் உடனே என்ன ஆகும்? செந்தாமரை மலர்ந்துவிடும். அதே போல உன்னை நான் வணங்கும் பொழுது உடனே எனக்கு என்ன கிடைக்கின்றது என்றால் கவித்துவம் கிடைக்கின்றது. அப்படியே நிறைய கவிதைகளை எல்லாம் புனைகின்றார்கள். எப்படி? அருணாமேவ அதனால் அருணா என்ற பெயர் பெற்றவளாகிய பகவதி, ஏ அம்பா. பகவதின்னு ஏன் அம்பாளுக்கு பேர்னா, பக என்றால் விஷ்ணு புராணத்தில் சொல்லியுள்ளது போல் 6 பொருட்களை தன்னிடமே உடையவள். ஐஸ்வர்யம், வீரியம், சமக்ரம், தேஜஸ், யசஸ், தேஜஸ், ஷண்ணாம் பகைதி உச்சதேன்வாங்க. அப்போ இந்த 6 பொருட்களையும் தன்னிடமே உள்ளதால் அவளுக்கு பகவதி என்று பெயர். பகவதி, உன்னை நீயே எந்த கதிச்சித்து சிலர் சந்தம் புண்ணியவான்கள், சில புண்ணியவான்கள் மட்டுமே எப்பொழுதும் பஜந்தே பூஜிக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு மட்டுமே உன்னுடைய அருள் ஆசை கிடைக்கின்றது. அமி அவர்கள் விரிஞ்சி பிரேயசாக, பிரேயஸ்யானா பிரம்மா பத்னியான சரஸ்வதியே. விரிஞ்சி என்றால் பிரம்மா என்று நாம் முன்னையே ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம். தருணதர, அதாவது தருணம் என்றால் அழகு என்றால் செழிப்புன்ற பொருள். செழிப்பு மிக்க ஸ்ருங்கார லகரீம், ஸ்ருங்காரமான அந்த ரசத்தை பிரவாகம் போன்ற கபீராபி, அப்படியே கம்பீரமான வாக்பிகி வாக்தேவதைகளால் வாக்குகளால், அதாவது வாக் சக்தியினால் சதாம் சாதுக்கள் ரஞ்சனம் மகிழ்ச்சியை விதததி அளிக்கின்றார்கள். இந்த சாதுக்களாகிய பெருமக்கள் உன்னுடைய துணை கொண்டே வாக் சக்தியினால் அவர்கள் எப்படியாப்பட்ட கவிநயத்தை புகுகின்றார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் உன்னுடைய அழகினால் உன்னுடைய அனுகிரகத்தினால் அவர்கள் கவித்துவமோடு நல்ல பாண்டித்யத்தோடும் விளங்குகின்றார்கள் தேஜஸ்வியாக என்பது இதிலிருந்து
புலப்படுகின்றது அப்படின்றாங்க. இதுக்கு நீங்கள் பிரத்யக்ஷமாக இந்த ஸ்லோகம்லாம் பலன் தருமானா இருக்குது. இன்றைக்கும் காஞ்சியில் போய் பாருங்கோ, ஸ்ருங்கேரியில் இப்போ இருக்கிற சுவாமி பெரியவா விதுஷேகர பாரதி சுவாமிகள் ஒரு நம்மளை போல பாமரராக பிறந்தவர். ஆனால் குருவுடைய கட்டாட்சம், ஸ்ருங்கேரி சாரதாம்பாளுடைய கட்டாட்சத்தில் நேற்று விநாயக சதுர்த்திக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த வித்வத் சபையில் சம்ஸ்கிருதத்துலையும் பேசுவார், தமிழில் பேசுவார், தெலுங்கில் பேசுவார், கன்னடாவில் பேசுவார், ஹிந்தியில் பேசுவார், இங்கிலீஷ்லேயும் பேசுவார். ரொம்ப அற்புதமாக பேச்சுத்தரன். எப்படி சுவாமி ஒரு நம்ம மீன்ஸ் ஒரு 30 வயது கூட எட்டாத ஒரு சிறிய பிராயத்திலேயே இத்தனை வாக்சக்திகளோடு இருக்கின்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உபய ஆச்சாரியர்கள் 2 பேருக்கும். ஏன்னா சரஸ்வதியுடைய கட்டாட்சம், அவளுடைய அம்பாளுடைய அந்த பரிபூர்ணமான ஸ்ருங்கேரி சாரதாம்பாளுடைய கட்டாட்சம், இங்கே காஞ்சி காமாட்சியுடைய கட்டாட்சம், 2ம் சேர்ந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் அத்தனை விதமான அற்புதமான அந்த பூஜ்ய பாதர்களுடைய பாதார விந்தங்களை நாம் நமஸ்கரித்து இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம் அந்த சரஸ்வதியுடைய கட்டாட்சம் நமக்கு எப்படி பிரவாகமாக அவர்களுடைய நாக்கில் வாக்சக்தியாக அன்னை தாண்டவம் ஆடுகின்றாள் என்பதை இதுவே பிரத்யக்ஷம். சம்ஸ்கிருதத்தில் சொல்லும்போது சொல்லுவாங்க பிரத்யக்ஷம் கிம் பிரமாணம்னு. கண்ணால் பார்ப்பதே நமக்கு பிரமாணம் அப்படின்னா இந்த உலகத்தில் கலியுகத்திலையும் இந்த 2025லையும் நமக்கு அம்பாளுடைய வாக்சக்தியோடைய அற்புதத்தை உபய ஆச்சாரியர்கள் மூலமாகவும் நாம் கண்டு மகிழ முடியும். இந்த ஸ்லோகத்துடைய யந்திரத்தை நாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளோம். இதற்கு வாக்சக்தியுடைய பீஜமந்திரம். இந்த ஸ்லோகத்திற்கு லக்ஷ்மிதரர் கமெண்ட்ரி எழுதும்போது ரொம்ப அற்புதமாக அவர் அழகாக எழுதுகிறாரு. சரஸ்வதி கலாரூபிணி அவர் எப்படி இருக்கின்றாள் என்றால், ஹே பகவதி கவீந்திராணாம் சேதக கமலவன பால தபருஷிபிகி அருணாமேவ பவதி கதிச்சித் ஏ சந்தக பஜந்தே அமீ சந்தக விரிஞ்சி பிரேயசாக தருணதர ஸ்ருங்கார லகரீபி ராமி ஆபி வாக்பி சததாம் ரஞ்சனம் விதததி. சிறந்த கவிகளின் உள்ளமாகிய தாமரை குலத்தில் மீது படர்ந்த இளம் சூரியனின் ஒளி போன்றவள் நீ. செம்மஞ்சள், இது அருணாம்னா அது மஞ்சளும் அது என்ன ரெட் கலர், சிவப்பும் சேர்ந்த ஒரு கலர், ஓகேங்களா, கோல்டிஷ் கலர். அது ரெட்டிஷ்னு இங்கிலீஷில் போடுறாங்க, ஆனால் கோல்டிஷ் கலர் நிறமுடையவளாக உன்னை வழிபடுகின்ற சிலர்கள், ஓகேங்களா. பிரம்மாவின் இனிய மனைவியான சரஸ்வதியின் இளமைமிக்க ஸ்ருங்கார ரசம் போல கம்பீரமான வாக்குகளை கொண்டு சபையில் அவர்கள் அனைவரையும் கவர்கின்றார்கள் தம்முடைய வாக்சக்தியினால் என்று சொல்கின்றார்கள். இதில் அருணா என்ற தேவியின் அருணாதேவியின் நிறத்தை பாசம், அங்குஷம், வில்லு, அம்பு, வரம், அபயம், புஸ்தகம், அக்ஷரமாலை ஏந்தி 8 கைகளை கொண்டவள் என்று சொல்வார்கள். இதற்கு பிரமாணம் என்னவென்றால், வாமகேஸ்வரி தந்திரம் என்ற ஒரு புஸ்தகத்தில் அருணாக்யாயாம் பகவதீம் அருணாபாம் விசிந்தயேத் பாஷாங்குஷதராம் தேவீம் தனுர்பானதராம் சிவாம் என்று வாமகேஸ்வர தந்திரத்தில் கூறியுள்ளது. நமக்கு புரியணுன்றதுக்காக இந்த இடத்துல நான் சரஸ்வதியோடைய சித்திரப்பட்டனத்தை அளித்துள்ளோம். அனைவரும் இந்த அம்பாளுடைய கட்டாட்சத்திற்கு ஒரு நாளைக்கு 1000 முறை என்று 46 நாட்கள் உபாசனை செய்தால் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்யலாம், உபாசனை செய்யலாம், அல்லது இந்த பொருளை தியானித்தாலே அவளுடைய கட்டாட்சத்திற்கு நாம் ஆட்படுவோம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.